வாங்க தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம ஜாவா டியூட்டோரியல் கண்டினியூ பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஜாவால 5 பார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் குடுக்குறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 ரொம்பவே முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாச்சும் அரேஸ் அண்ட் அரே லிஸ்ட். இது 2த்த பத்தி தான் பார்க்க போறோம். அரேஸ்னா என்ன? அரே லிஸ்ட்னா என்ன? எது எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும்? எதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இது எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து கிளாஸஸ்குள்ளலாம் போகும்போது இதெல்லாம் ரொம்பவே அடிக்கடி யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ முதல்ல நம்ம அரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே அரே மாதிரி ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நமக்கு லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி ஜாவாவில் வந்து அரேஸ்ன்னு சொல்கிறோம். C++ அரே வந்து இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல என்ன டைப் அப்படின்றத சொல்லிட போகிறோம். அரே அப்படின்னா என்னன்னா ஒரு கண்டினியூவஸ் பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கரெக்டா. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 இன்டீஜர்ஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும். 10 இன்டீஜர்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு அரேல போட்டுக்கலாம். 10 தனி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி போடாமல் நீங்கள் ஒரு மொத்த பிளாக் ஆஃப் மெமரியை அலோகேட் பண்ணி அதை அரேவாக மாற்றி அதில் நீங்கள் இந்த 10 இன்டீஜர்ஸாக போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த அரேல ஒரு எலிமெண்ட்டோட டைப் வந்து இன்டீஜராக இருக்க போகுது. இப்போ இது வந்து வேரியபிள் இல்லை அரே அப்படின்னு எப்படி சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து இப்படி போட்டோம்னா இது வந்து ஒரு இன்டீஜர் அரே அப்படின்ற டைப் வந்து குறிக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஏஆர்ஆர்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி போட்டோன்னே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெமரி அலோகேட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா அரேக்கு வந்து நம்ம இது எவ்வளோ சைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நியூ இன்ட் அப்படின்னு போட்டு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா அரே அப்படின்றது ஏஆர்ஆர் அப்படின்றது வந்து ஒரு இன்டீஜர் அரே. அதில் வந்து 10 இன்டீஜர் எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ அது 2 மெத்தட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரேவோட இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டார்ட்ஸ் அட் 0 கைஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு ஆக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஏஆர்ஆர் ஆஃப் 1. அதே மாதிரி ஃபைனலாக 10th எலிமெண்ட், அதாச்சும் நம்ம அரேல 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 9 அப்படின்னு போட்டு ஃபைனல் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த அரேலேருந்து நீங்கள் சிங்கிள் வேல்யூவை யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் அந்த அரே நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இண்டெக்ஸ் போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு போயிடலாம், எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்டாக ஏஆர்ஆர் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். அடுத்த மாதிரி ஏஆர்ஆர் ஆஃப் 1 அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் வேல்யூ கொடுக்காம டிக்ளேர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எல்லா வேல்யூஸுமே 0வாக இருக்க போது. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை செட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 3 வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 3 வேல்யூஸ் மட்டும் அசைன் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரேஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலான வே இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் லூப் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணலாம். பட் லூப்ஸ் நான் இன்னொரு வீடியோஸை ஸ்பெஷலாக தனியாக போடுறேன். ஸோ அரேஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த அரேஸ்க்குள்ளே toString அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அரேவை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே லைனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சொன்ன மாதிரி லைக் நம்ம 0, 1 and 9 மட்டும்தான் வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம போட்ட வேல்யூஸ் இருக்குது. பட் இன் பிட்வீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸாக இருக்குது. ஸோ இது வந்து டிக்ளேர் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஜாவாவே அசைன் பண்ணுற வேல்யூ. ஸோ இப்போ வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேல்யூஸ் வந்து தனித்தனியாக போட்டோம். அதாச்சும் எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு முதல்ல மெமரி டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் போடுறோம். பட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக டிக்ளேர் பண்ணும்போதே என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு சொல்லிடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 2 3 அப்படின்ற வேல்யூஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 1 2 3 அப்படின்னு போட்டுடலாம், இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து சைஸ் கொடுக்கல. நோட்டீஸ் பண்ணிங்களா, இங்கே 10ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே சைஸ் தேவையில்லை. ஏன்னா நம்ம வேல்யூஸே 3 தான் கொடுக்குறோம். ஸோ டிஃபால்ட்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அரே வந்து 3 லெங்த் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்து 1 2 3 அப்படின்னு வரணும். கரெக்டா? ஓகே, இங்கே வந்து நான் அதே வேரியபிள் நேம் கொடுக்கறதுனால எரர் வருது. ஸோ இதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரே வேரியபிளே 2 டைம் டிக்ளேர் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ இதை வந்து நான் ஏஆர்ஆர் 1ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ
ஏன் எரர்லாம் நான் அப்படியே வீடியோவில் விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய எரர் வந்து எல்லாருக்குமே வந்துட்டா தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமராக இருந்தாலும் இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் எரர்ஸ்லாம் எடிட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு வருது. ஸோ அதுதான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அரேஸ் பற்றி மெயினாக பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம அரேவோட லெங்த் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த அரே நேம் டாட் லெங்த் அப்படின்னு போட்டால் நமக்கு லெங்த் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஆன்சர் 3ன்னு வருது. ஸோ 3 இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து அரேஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம மெயின் கான்செப்ட்டுக்கு வருவோம். அரே லிஸ்ட் கரெக்டா? ஏன்னா நான் இது ஏன் ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் போடுறேன்னா, இது ரெண்டும் சேர்த்து பண்ணாதான் உங்களுக்கு நல்லா அந்த கம்பேரிசன் புரியும். பட் எது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நல்லா தெரியும். இப்போ அரேவோட ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா கைஸ்? அரே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ 10 வேல்யூ இருக்குன்னா 10மே அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. பட் அரேவோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சைஸை வந்து அதே அரேல மாற்ற முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் புது அரே கிரியேட் பண்ணணும், இல்லை இன்னொரு புது பெரிய அரே கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் அதில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இப்போ 10 எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா நீங்கள் 11ஆவதா ஒரு எலிமெண்ட் வரும்போது இதே அரேல நீங்கள் அதை அக்காமடேட் பண்ண முடியாது. ஒன்று வேற ஒரு புதிய அரே கிரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அதில் காப்பி பண்ணணும், இல்லை நீங்கள் புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணி முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய லிமிட்டேஷன் அரேக்கு. அதாவது ஃபிக்ஸட் சைஸ், நீங்கள் சைஸை வந்து மாற்ற முடியாது. அதுக்காக தான் அரே லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. இந்த அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பைத்தானில் உள்ள லிஸ்ட் மாதிரி தான். பைத்தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் பைத்தான் வீடியோஸ் வந்து நான் சேனலில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். லைக் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அரே லிஸ்ட் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு கிளாஸ் தான் கைஸ். ஸோ இது வந்து ArrayList அப்படின்றது வந்து நம்மளோட யுட்டில் பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி யுட்டில் வந்து ஸ்கேனர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ArrayList வந்து யுட்டில் அப்படின்ற பேக்கேஜில் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து ArrayList அப்படின்னு போட்டு, ஸோ டைப் வந்து ArrayListஆக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன டைப் வந்து இந்த ArrayListல ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இன்டீஜர்னு கொடுத்துக்கலாம். இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இன்டீஜர் வந்து இந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ நார்மலாக நம்ம ஐஎன்டின்னு போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடாமல் ஆக்சுவலாக இந்த ஐஎன்டியோட ரேப்பர் கிளாஸ், அதாச்சும் இது வந்து ஒரு சப்செட் மாதிரி. இந்த இன்டீஜரோட பெரிய கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஜிஆர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும். ஸோ இதுதான் இன்டீஜர். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குது, பட் இது தெரிஞ்சாலே போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஸோ இப்போ இன்ட் அப்படின்னா இன்டீஜர், கேர் இப்போ வந்து கேர் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா கேரக்டர் அப்படின்னு மாறும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் இந்த கிளாஸோட ஒரு சப்டைப்ஸ் மாதிரி. ஸோ இப்போ கேர்னா இதோட ரேப்பர் கிளாஸ் வந்து கேரக்டராக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து வேற ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. அது தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம். பட் இது தெரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் எனஃப் கைஸ். ஸோ இப்போ இது வந்து டைப் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாச்சும் இது வந்து இன்டீஜர் அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிஸ்ட் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அகைன் நியூ அப்படின்னு போட்டு அரே லிஸ்ட், திரும்பி இங்கே இன்டீஜர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வெறுமா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாலே போதும். அண்ட் ஃபைனலாக நம்ம அந்த எப்பவும் போல் பேராந்தசிஸ் போட்டு செமிகோலன். ஸோ இது வந்து சின்டெக்ஸ் கொஞ்சம் வியர்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் டைப் டிக்ளேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு போட்டோம். இப்போது இதில் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸே கொடுக்கல. ஸோ இதில் 5 எலிமெண்ட் தான் இருக்கணும், 10 எலிமெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா ஏடிடி, அதாச்சும் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 10 அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 10 ஆட் ஆகிட போகுது. ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஸோ நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் எல்என்னு போட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் தேவையில்லை. ஸோ நான் இதை முதல்ல கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லை பிரிண்ட்டை முதல்ல கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 10 அப்படின்னு வரப்போகுது கரெக்டாக. ஸோ 10 வந்து நீங்கள் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் 5 எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், 10 எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், ப்ரொவைடட் உங்கள் மெமரி வந்து பாக்கி இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட் வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அதையே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நமக்கு வந்து சைஸ் அன்லிமிட்டடாக இருந்தாலும் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் மெமரியில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அரேல வந்து என்னன்னா, நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூமே மெமரியில் அடுத்தடுத்த லொக்கேஷனில் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது லிஸ்ட் அப்படின்றதுனால இது வந்து மெயினாக
லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் லிஸ்ட் அப்படின்றதுனால இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே மெமரியில் வேற வேற இடத்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதை நீங்கள் டிராவர்ஸ் பண்ணும்போது அரேவோட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அரே வந்து பக்கத்துல இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பாயிண்டர் மூவ் ஆகிடும். பட் இது வந்து அந்த லிங்க் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால வேற வேற மெமரி லொக்கேஷனுக்கு டிராவர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். ஓகே கே, ஸோ இன்னொரு மெயினான ஃபங்க்ஷன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், அதாச்சும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ்னு. ஸோ அரேக்கு லெங்த் மாதிரி லிஸ்ட்டுக்கு வந்து சைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லிஸ்ட் டாட் சைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்துட போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு 4ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அரேல வந்து ஒன்ஸ் நீங்கள் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஏற்ற தான் முடியாதுன்னு இல்லை, குறைக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு இடம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேல்யூ மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். பட் அந்த சைஸ் வந்து மெமரியில் அப்படியே தான் இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது கைஸ். இப்போ வந்து லிஸ்ட்டில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 20க்கு பதிலாக வேறு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேனே. ஸோ 10, 20, 30, 40 ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது வந்து 4 வேல்யூ உள்ள ஒரு அரே லிஸ்ட். இதில் ஆட் பண்ணுறது ஈஸின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இன்கேஸ் நான் இந்த 30 எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அதை ரிமூவ் பண்ண டைப் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுவேன், லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ஸோ ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 30 வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 0 இண்டெக்ஸு. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 தான் இருக்க போகுது லிஸ்ட்லையும். ஸோ இது 0, 20 வந்து 1, 30 வந்து 2 கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இந்த ரிமூவில் நம்ம இண்டெக்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிட போகுது. ஸோ இப்போ வந்து நான் லிஸ்ட்டோட சைஸை வந்து இதுக்கு முன்னாடியும் அப்புறமும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சைஸ் வந்து பார்த்தீங்களா முதல்ல 4 இருந்துச்சு, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 3 மாறிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்கோத்தமியா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் அண்ட் எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் இருக்க போது, அதே மாதிரி எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் பண்ணுறது, எப்படி இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறது எல்லாமே தான் இதில் வீக்லி வந்துட்டே இருக்க போது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.